கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பொறாமை. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை இருக்குமானால் பெலிஸ்தர் ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தால் என்ன ஆகும்? நித்திய ஜீவனுக்குள்ளே போறதுக்கு தடையா இருக்கு. தேவனுடைய தண்டனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. பழிக்கு பழி வாங்காமலும். நிறைய நேரத்திலே ஒரு மனுஷனுக்கு ஏன் பொறாமை வந்துச்சு என்று கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்க்கும்போது, பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி பொறாமையோடு இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கின் மேல் பொறாமை, யோசேப்பின் மேல் பொறாமை, பரிசுத்தவான்கள் மேல் பொறாமை, இயேசுவின் மேல் பொறாமை. 4 பேரை சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கு மேல பொறாமை கொண்டாங்க, யோசேப்பின் மேல பொறாமை கொண்டாங்க, பரிசுத்தவான்கள் மேல் பொறாமை, இயேசுவின் மேல் பொறாமை. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை வந்தால் அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒரு குடும்பத்தில் அதனால் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேதத்திலிருந்து நம்ம தியானிக்கும் போது ஆவிக்குரிய நிறைய ரகசியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா சில வசனத்தை தியானிக்கும் போதுதான் இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பழிக்கு பழி வாங்காமலும். சொந்த குடும்பத்திலே பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னுமாக வியாபார ஸ்தலத்திலே ஊழியத்துக்கு விரோதமாக கூட ஆப்போசிட்ல பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி செய்யக்கூடிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. கடைசி காலத்துல வாழ்றோம், எங்க பார்த்தாலும் பழிக்கு பழி வாங்கணும். இது இருதயத்துக்குள்ளே நிறைய குடும்பத்துல காணப்படுது. நான் சொல்றது ஒரு குடும்பம் இல்லை, 2 குடும்பம் இல்லை, நிறைய குடும்பத்தில் எப்படியாவது பழி வாங்கிடணும். அது பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை எதிர் வீடாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வியாபாரத்தில், இல்லை வேலை செய்கிற இடத்துல நிறைய நேரத்தில் இந்த பழி வாங்குற எண்ணங்கள் இது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன வருது? உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை வரும்போதுதான் விழுந்து போறாங்க, அதுக்கப்புறம் தண்டனைக்குள்ள போயிருந்தாங்க. அதையும் நம்ம தியானிப்போம். பொறாமை கொள்ளாமலும் அப்படின்னா பொறாமை படக்கூடாது. உன் ஜனபுத்திரர் மேல் என்று எழுதப்பட்டிருக்கு. சொந்த ஜனம், உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். முதல் வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பொறாமை. இந்த பொறாமைனாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு என்பதை வசனத்து மூலியமாக கொஞ்சம் தியானித்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்புக்கு பொறாமை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு பொறாமை இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னும் பூரண அன்பு இல்லை. உங்க வீட்டில் டைரி இருந்தால் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு சில வசனங்கள் இருப்பிடத்தோட சொல்றேன், முடிந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வசனம் என்ன அப்படின்னா, லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2வது வசனம் 1 கொரிந்தியர்
13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. எனக்குள்ள அன்பு இருந்தால் பொறாமை இருக்காது. அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நமக்கு தெரிந்தவங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல ஃபேமிலியில ஒரு நபரோ இல்ல ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டோ யாரோ ஒரு நபர் நமக்கு ரொம்ப பிடித்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வளர்ச்சிக்கு இவங்க பொறாமப்பட மாட்டாங்க. அவங்க வளரும்போது இவங்க பொறாமப்பட மாட்டாங்க. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது பொறாமைப்பட மாட்டார்கள். நீங்க எழுதி வைக்கணும். ஏன்னா சில வசனம்லாம் முக்கியமான வசனத்தை பைபிள் ஃபுல்லா தியானிச்சு கொண்டு வந்துட்டு இருப்பேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எழுதி வைத்தால் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா டக்குன்னு இந்த வசனம் எடுத்து பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருக்குமானால் அங்க பெலிஸ்தர் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. வசனம் எங்கனே இருக்கு அப்படின்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா பொறாமை. ஒரு மனுஷனுக்குள்ளே பூரண அன்பு இருக்குமானால் பொறாமை இருக்காது. இப்ப நான் இருக்கிறேன், என் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருந்தால் பொறாமை இருக்காது. பொறாமை இருக்குமானால் நான் இன்னும் பூரண அன்புக்குள்ள வரலன்னு அர்த்தம். எனக்குள்ளே பூரண அன்பு செயல்படும் போது எனக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். என கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் பொறாமை இருக்கும் என்றால் எனக்குள்ள இன்னும் கனி இல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பெலிஸ்தர் ஆவி, பொறாமை கொண்டு 4 பேரை சொல்லியிருக்கேன். ஈசாக்கின் மேல் பொறாமை, யோசேப்பின் மேல் பொறாமை, பரிசுத்தவான்கள் மேல் பொறாமை, இயேசுவின் மேல் பொறாமை. 4க்குமே வசனம் இருப்பிடம் இருக்கு, அதனால சொல்றேன். சரி, இப்போ அன்புக்கு பொறாமை இல்லை. பூரண அன்பு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அவங்க இருதயம் சமாதானமா இருக்கும். ஏன்னா அவங்க பொறுமையா இருப்பாங்க. பொறாமையா இருக்க மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க. அதான் வித்தியாசம். ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா பழிக்கு பழி வாங்காமலும், அதுல ஆட்டோமேட்டிக்கா பொறாமலாம் வந்துரும் போல. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவர் மேல் ஒருவர் மற்றவங்க மேல பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பொறாமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. புதிய ஏற்பாட்டுல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லிட்டு இருக்கேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். பொறாமையான வார்த்தை பேசுறதை விட்டு விடுங்கள். பொறாமையான வார்த்தை பேசுறதை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆலோசனையா சொல்றாரு. இதே போல இன்னும் ஒரு 4 வசனம் ஆலோசனையா இருக்கு. அதையும் கூட நான் சேர்த்து வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. என் இருதயத்தை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயம் ஒரு பொறாமை உள்ள ஒரு காரியத்து மேல போகக்கூடாது. உன் மனதை பாவிகள் மேல். பாவியான ஒரு மனுஷன் அவன் ஏதாவது செஞ்சிட்டு இருப்பான், இஷ்டம் போல வாழ்ந்து சம்பாதிச்சிட்டு இருப்பான். அதை நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாத மனுஷர் நமக்கு தெரியும்.
இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன், இவன் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, இவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை, இவங்க பாவத்துல இருக்கிறாங்க, இவங்க பொல்லாத மனுஷனா இருக்கிறாங்க. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ளாதே அப்படி சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தாப்புல 37ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்களிலே, பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. ஒருத்த அநீதியா சம்பாதிச்சிட்டு இருக்கிறானா, அவன் மேல போய் நீ பொறாமை கொள்ளாதே. அவன் அநியாயமா சம்பாதிச்சிட்டு இருக்கான். நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். திடீர்னு காணாம போயிருவாங்களாம். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, பொல்லாத மனுஷனை குறித்து எரிச்சல் அடையாதே, பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் அடையாதே. இப்ப இந்த செய்திலாம் நம்ம இன்னைக்கு ராத்திரி பேசுறோம்ல, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த பொறாமை, பொல்லாப்பு, பொறாமை இதெல்லாம் எங்கேயாவது கிடக்கா உள்ள அப்படி சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தால் நலமா இருக்கும். நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. அநீதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்க மேல பொறாமை கொள்ளாதே. பாவிகள் மேல் பொறாமை கொள்ள மனசுக்கு இடம் கொடுக்காதே. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. கொடுமை உள்ளவன் அவன் கெட்டவன்பா, பொறாமை கொள்ளாதே. கெட்டவன் மேல பொறாமை கொள்ளாதே. அவன் இஷ்டம் போல சம்பாதிக்கிறான், அவன் மேல போய் பொறாமை கொள்ளாதே அப்படின்ற. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. யாரெல்லாம் கொடுமையா வாழ்றாங்களோ அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே சொல்லி ஆலோசனையா முடிச்சிருக்காரு. இப்ப சொன்ன 4 வசனம் ஆலோசனை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன டைரியில நீங்க ஒருவேளை எழுதி வைக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தால் நான் மறுபடியும் சொல்றேன். ஆலோசனை 4 வசனம். நீதிமொழிகள் 23:17. நீதிமொழிகள் 23:17. நீதிமொழிகள் 24:1-2 ஆகிய வசனங்கள். நீதிமொழிகள் 24:1-2 ஆகிய வசனங்கள். 37ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்கள். 37ஆம் சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த 4 வசனம் ஆலோசனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பொறாமை. ஐயா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், அதுக்கும் வசனம் இருக்கு. சரி, ஒரு 4 பேர் மேல பொறாமை பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஈசாக்கின் மேல் பொறாமை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-14 ஆகிய வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம். அது பஞ்ச காலம்னால இருக்கலாம், இந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்ட காலம்னால இருக்கலாம். ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவன் ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 100 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவன் ஐசுரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். என தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. இந்த பெலிஸ்தர் ஆவி இந்த கடைசி காலத்துல பொறாமை மூலியமாக நிறைய ஜனங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கு. இது ஆவி. இந்த பொறாமை அப்படின்னா பெலிஸ்தர் ஆவி. இந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், பக்கத்து வீட்டுல நல்ல கார் வாங்கிட்டு இருப்பாங்க, நல்ல வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்தா நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க, அந்த குடும்பத்தை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம்ப்பா. எங்கெல்லாம் பொறாமைப்படுறாங்களோ அது எல்லாமே பெலிஸ்தர் ஆவி. நீங்க வீட்டுல எழுதி வைக்கணும் அப்படின்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-14 ஆகிய வசனங்கள்.
அடுத்தாப்புல யோசேப்பின் மேல் பொறாமை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9 முதல் 11 ஆகிய வசனங்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 7:9, பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9 முதல் 11 ஆகிய வசனங்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். யோசேப்பின் மேல பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். வித்துட்டாங்க, சொந்த குடும்பத்திலே வித்து போட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9 முதல் 11 ஆகிய வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்தை பார்த்து அப்பாட்ட சொல்றாரு, சகோதரங்க இருக்கிறாங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஐயா, சொப்பனம் பார்த்து சொன்னது தப்பா? அப்பாட்ட சொல்றாங்க, வீட்டுல அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலா இன்னைக்குள்ள கதைக்கு வருவோம். இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், நாட்டுல இப்படி நடக்க போகுது, எனக்கு தேவன் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அம்மா அப்பாட்டையோ இல்ல மனைவிட்டையோ இல்ல பிள்ளைட்டையோ இல்ல அண்ணன் தம்பிட்டையோ இல்ல அக்காட்டையோ யார்ட்டையோ நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்போ முதல்ல ஈசாக்கின் மேல் பொறாமை, இரண்டாவது யோசேப்பின் மேல் பொறாமை. இப்போ இந்த செய்திலாம் நம்ம நைட் நேரத்துல நம்ம தியானிக்கிறோம், படுத்து தூங்க போறோம். இன்னைக்குள்ள இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, வாழ்க்கையிலே இந்த பொறாமை இருந்துச்சு அப்படின்னா அது பெலிஸ்தர் ஆவி. மற்றவங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறாங்க, சொந்த குடும்பத்து மேல பொறாமப்படுறாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. 106ஆம் சங்கீதம் 16-17 ஆகிய வசனங்கள். 106ஆம் சங்கீதம் 16-17 ஆகிய வசனங்கள். பரிசுத்தவான்கள் மேல் பொறாமை. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். மறுபடியும் கூட வாசிக்க. பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானு விழுங்கி ஆபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. பூமி பிளந்து விழுங்கியது, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இப்போ இதுல என்ன வார்த்தை அப்படின்னா, பரிசுத்தவான்கள் மேலையும் மோசேன் மேலையும் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. பூமி பிளந்து தாத்தானு விழுங்கி ஆபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் அந்த செய்தி கேட்கறீங்களோ, பூமி பிளந்து விழுங்கியது எதனால? பொறாமை. இது தேவனுடைய தண்டனை. அப்ப சில நேரத்துல தண்டனைகளை போய் ஒரு மனுஷன் சிக்கி கொள்றான். மற்ற பரிசுத்தவான்களை போய் அவங்க கார் வாங்குறாங்க, அவங்க வீடு வாங்குறேன்னு சொல்லி எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா இந்த வீட்டுல ஒரு மரணம் வந்து சேர்ந்துரும். அப்படியும் பைபிள் வசனம் இருக்கு. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் மேல் பொறாமை. இயேசுவின் மேல் பொறாமை. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, பொறாமை இருந்துச்சு. அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இரவு நேரத்துல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, சொந்த குடும்பமா இருந்தாலும் குழியில கொண்டு போட்டுருந்தாங்க. ஒரு மனுஷன் வேலை செஞ்சு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் பெலிஸ்தர் ஆவி வருது. பரிசுத்தவான்கள் மேல மோசேயின் மேல பொறாமை கொள்றாங்க. இயேசு கிறிஸ்து மேலையும் பொறாமை கொள்றாங்க. யாரு பொறாமை கொண்டாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியர்கள். இப்ப 4 பேரை காமிச்சிருக்கேன். ஈசாக்கு, யோசேப்பு, பரிசுத்தவான்கள் மேல பொறாமை, இயேசுவின் மேல பொறாமை.
சரி ஐயா, நான் ஆவியில வளரணும், அதுக்கும் வசனம் இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சை. இந்த வாஞ்சை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஆவியில வளரணும் அப்படி ஒரு வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை இருக்குமானால் அதுக்கு விட வேண்டிய காரியத்தை விட்டா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஐயோ அப்படின்னு சொல்லி யாரையாவது பார்த்துட்டு, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க அதை செய்யறாங்களே, அவங்க இதை செய்யறாங்களேன்னு சொல்லி மனுஷனை பார்த்தால் ஆவியில வளர முடியாது. திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும் அப்படின்னா சில காரியத்தை விட்டுட்டு வெளியில வந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சகல துர்க்குணம். சகல துர்க்குணம் இருக்கும்போது அங்க பொறாமை இருக்கும். சகலவித கபடு, வாயை திறந்தாலே பொய் பேசிட்டு இருப்பாங்க, அங்கேயும் பொறாமை இருக்கும். அப்புறம் வஞ்சகம், தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அங்கேயும் அந்த குணம் உள்ள இருக்குன்னு அர்த்தம், பொறாமை. சகலவித புறங்கூறுதல், யாரையாவது புறங்கூறிட்டே இருப்பாங்க, அவ அப்படி அவன் அப்படி, அந்த குடும்பம் அப்படி இந்த குடும்பம் இப்படின்னு சொல்லிட்டு புறங்கூறிட்டே இருப்பாங்க. அவங்களாலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. இதெல்லாம் ஒழித்து விட்டால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆவியில வளரணும் அப்படின்னா சகல துர்க்குணம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, சகலவித கபடு இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சகலவித புறங்கூறுதல் ஒழித்து விட்டு இதெல்லாம் வெளியில போனா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அல்லேலூயா. சரி, சீராய் நடக்க வேண்டுமா? சீராய் நடக்க கடவோம். வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 13ஆம் அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த பொறாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்தகாரத்தின் கிரியை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பொறாமை இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு இருள், அந்தகாரத்தின் கிரியை. இந்த அந்தகாரத்தின் கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவன் மாம்சத்தின் கிரியைக்குள்ள இன்னும் இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சரி ஐயா, இந்த மாம்சத்தின் கிரியை என்னைய விட்டு போக மாட்டுக்கு, நான் என்னையா செய்ய? இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரை உள்ள வசனங்கள்ல என்கிட்ட நிறைய இந்த மாதிரி சுபாவங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, என்கிட்ட இதெல்லாம் என்னை விட்டு வெளியில போக மாட்டுக்கு, நான் என்னையா செய்ய அப்படின்னு சொல்லி யாராவது புலம்பிட்டு இருந்தால் மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. இல்ல நான் இதெல்லாம் உள்ள இருந்தா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் அடம் பிடிப்பாங்க. வசனம் எழுதப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் 14:30. பொறாமையோ எலும்பு உருக்கி, பொறாமையோ எலும்பு உருக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருந்துச்சு அப்படின்னா எலும்ப உருக்கிக்கிட்டே இருக்குமா, அவங்களுக்கே தெரியாம உடம்பு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எலும்பு உருக்கி எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பொறாமை இருந்துச்சு அப்படின்னா எலும்பு உருக்கிட்டே இருக்கும், தண்டனையில போயிட்டு இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தண்டனையில வாழக்கூடாது, கிருபையின் காலத்திலே ரிலீஃபா நல்ல அழகா வாழணும். யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருக்கு அப்படின்னா அவன் புத்தி இல்லாதவன். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும், அழிச்சு போட்டுருமா அப்படியே எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 22 32 ஆகிய வசனங்களிலே கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். யாரை? இந்த பொறாமை இருக்குல்ல, இந்த பொறாமையில ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுல எழுதப்பட்டிருக்கு. ஐயா, இந்த பொறாமை என்னைய விட்டு போமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது புலம்புனால் ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 32 ஆகிய வசனங்களிலே கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுல ஒண்ணுதான் பொறாமை. ஏன்னா தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அன்பு கூறன்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு எது கஷ்டமா இருக்கு? அன்பு கூற கஷ்டமா இருக்கு. அன்பு கூற கஷ்டமா இருக்கும்போது
சட்டத்தை மீறும்போது ஒரு மனுஷன் தண்டனைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிருந்தான். ஐயா, பைபிள்ல இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, எழுதப்பட்டிருக்கு. இரவு நேரத்துல வேதத்தை தியானிக்கிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று கட்டளையாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். ஐயா, நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னால் தேவனுடைய தண்டனைக்குள்ளே, அந்தகார இருளுக்குள்ளே, அந்தகார கிரியைக்குள்ளே, கேடான சிந்தனைக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொறாமை இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. அது நமக்கு தேவையில்லை. வீடு கட்டுறவங்க வீடு கட்டட்டும், காரு வாங்குறவங்க காரு வாங்கட்டும், நகை போடுறவங்க நகை போடட்டும், சொத்து சேர்க்கிறவங்க சொத்து சேர்க்கட்டும், இந்த பூமியில நல்ல சகல செழிப்போட இருக்கிறவங்களா இருக்கட்டும். நான் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஊழியத்துக்கு வரும்போது எல்லாவற்றையும் வெறுத்து சந்தோஷமா வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. என் இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா சில தேவையில்லாத காரியங்களா நமக்கு வேண்டாம். மனுஷன் மாயைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். அழிந்து போற புல்லு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மனுஷனை திரும்பி பார்த்து ஐயா அவன் நல்லா இருக்கிறான், யாருனாலும் நல்லா இருக்கட்டும். நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஒரு நாள் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான்னா உயிர் பிச்சை போட்டா மட்டும்தான் அந்த பூமியில நம்ம சுவாசத்தோட இருக்க முடியும். செத்து போயாச்சு அப்படின்னா அடக்க ஆராதனை, அப்புறம் சவ பெட்டில தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே. இந்த பூமியில வாழும்போது இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் நித்திய ஜீவன். ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழணும், என்ன செய்யணும்? சும்மா இருக்கும்போது வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, தேவனை துதிங்க, நன்றி செலுத்துங்க, யாரையும் திரும்பி பார்க்காதீங்க, சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒருவேளை என்கிட்ட நீங்க பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 9442504351. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி பிடிஎஃப்ல இருக்கு. ஒருவேளை 9442504351 அந்த நம்பர்ல கேட்டீங்கன்னா பிடிஎஃப் வேணா அனுப்பி வைக்க, வசனத்தை உட்காந்து தெளிவா படிச்சு பாருங்க. ஜோமனுமா, சின்ன ஜோமனி முடிச்சிருவோம். கண்களை மூடி ஜோமனும். ஸ்தோத்திரம்ப்பா, எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. நாங்க பரலோகத்துக்கு வரணும், நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், எங்களுக்கு அந்த கிருபை வேணும். நாங்க அழிஞ்சு போயிடக்கூடாதுப்பா. பழி வாங்குதல் எனக்குரியன்னு சொல்லியிருக்கீங்க. பழி வாங்குற சுபாவம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க பரலோகத்துக்கு வரணும். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த செய்தியை கேட்டு அந்த பொறாமை, அந்த பெலிஸ்தர் ஆவிக்கு ஒருவேளை இடம் கொடுத்திருந்தால், தேவனோட வார்த்தைக்கு மீறி நடந்திருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. தேவையில்லாமல் பரிசுத்தவான்களையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்திலே பொறாமை இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே ஆலோசனையா சொல்லியிருக்கிறீங்க. என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இரவு நேரத்தில் சமாதானமான தூக்கம் தாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. நித்திரையிலே கர்த்தர் எங்களோடு பேசணும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்க கிருபைக்கா நன்றி. ராத்திரி நேரத்தில் படுத்து தூங்க போறாங்க, எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தை கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். வெளியில புறப்பட்டு போயிட்டு உங்க கர்த்தர் பாதுகாத்தீங்க, நன்றி. உம்முடைய கரத்துல நாங்க செல்ல பிள்ளையா இருந்தா போதும்பா. இந்த உலகம் ஃபுல்லா மாயை, பொல்லாத உலகம், அழிந்து போற உலகம், அழிந்து போற மனுஷன். ஜீவனுள்ள தேவனை திரும்பி பார்த்து உம்முடைய வார்த்தையில் நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கியிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. நிறைய குடும்பத்திலே இந்த செய்தியை கேட்குறாங்க. இவ்வளோ கடினமான
காரியங்கள் இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எங்க இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானும் இருக்கணும்ப்பா. எந்த ஒரு மனுஷனுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. நாளைக்குள்ள நாளை நீங்க பொறுப்படுத்துங்க. எல்லா நாட்டுல ஜனங்களை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மீறுதல் இருக்கும் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உம்மொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.